அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விடயம் என்னென்னு பார்த்தீங்களா, அண்ணன் சீமானை பற்றியும் நேற்று அதாவது பாரதி ராஜாவின் இறுதி சடங்கில் நடந்த சம்பவத்தை பற்றி தான். ஸோ இது ஒரு விசித்திரமான வீடியோவாக இருக்கும். நிச்சயமாக பலர் இதில் கொரோனைக்காதீங்க. இது ஒரு நான் இந்த கருத்தை நீங்கள் பதிவிடுறேன், அதை பாருங்கள். அதாவது இப்போ பார்த்தீங்களா, ஈழத்தமிழர்களுக்கு அண்ணன் சீமானை எதற்காக பிடிக்குதுன்னு பார்த்தா, சுருக்கமாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுக்கின்றார். அதாவது குரல் கொடுக்குறான் மீன் ஈழத்தமிழருக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார். ஸோ ஈழத்தமிழற்ற நோக்கம் என்ன? ஏதேனும் ஒரு அரசியல் தீர்வு காண வேணுமென்றது. அதாவது கூடுதலான நாட்களை பற்றி தான் நான் இப்போ இதில் கதைக்கிறேன். ஒரு சிலருக்கு அது நோக்கமே இல்லை, ஆனால் கூடுதல் நாட்களுக்கு அந்த நோக்கம் இருக்குது. ஸோ அப்போ அந்த அரசியல் தீர்வுகளில் ஒரு சிலர்கிட்ட கருத்து என்ன, எங்கள் ஈழத்தமிழற்ற கருத்து என்ன? ஏன் தலைவனை போய் தமிழ்நாட்டில் தேடுறீங்க? எங்களுக்கு தேடுறேன்னா எங்கள்கிட்ட யார் தலைவன், யார் ஒற்றுமையாக இருக்கிறார்? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அர்ச்சனாவை வச்சிருக்கார் தலைவரை, அல்லாட்டி டக்ளஸ் தேவானந்தை வச்சுருக்கார், அல்லாட்டி எங்கள்கிட்ட அரிஜித்தாத்தின தலைவராக வச்சுக்காரு, அல்லாட்டி சுருக்கிய சொல்கிற சிறிதரன தலைவராக வச்சுக்க, அல்லாட்டி சீமான என்ன சுமந்திர தலைவராக வச்சுக்கிறதா, அல்லாட்டி ஆர தலைவராக வச்சுக்க. நீங்களே சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லா பக்கத்தாலையும் விமர்சனங்கள் உண்டு. ஸோ அப்போ அதனால் நாங்கள் என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் தலைவராக நினைச்சு அதில் எல்லாரும் இணைஞ்சு ஒரு பாதையில் பயணிக்கிறது சிறந்தது. ஆனால் இவர்கள் ஒரு பாதையில் ஒரு நாள் பயணிக்க போகிறது இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாரும் தங்களை விட்ட ஆள் இல்லை என்று படித்த ஒரு முட்டாள்தனமான ஆட்கள் என்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இப்போ இந்த அண்ணன் சீமாண்ட கதைகள் சிலது விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அதாவது கனடாவில் இவர் கைது செய்யப்பட்டார், பின்பக்கம் முதல் போடப்பட்டார், விலங்கடிக்கப்பட்டார், முன்பக்கம் விலங்கடிக்கப்பட்டார். நிச்சயமாக எனக்கும் அது பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் விமர்சிக்கிற நாங்கள் நேர கண்டனாங்களா இல்லை. ஸோ அப்போ அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கத்தான் வேணும். இப்போ கடைசியாக இப்போ AK-47 அதே மாதிரி அதே இது 74ன்றது அது அந்த துவக்கப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் அப்போ ஏதோ உண்மையை தான் புளி இருக்கோ என்ற மாதிரி ஒரு எண்ணம் தோண்டிச்சுது. ஸோ அதே மாதிரி 100 கிலோமீட்டர் இவரை கொண்டு போயிருக்கலாம், சில நேரத்தில் கொண்டு விட்டுருக்கலாம், அல்லாட்டி இவர் 10-100 ஆக்கியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு மேடை பேச்சில் வரைக்கல ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவர் இன்னும் மேலமாக கூறியிருக்கலாம், அதாவது இன்னும் கூட வச்சு சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான் இதில் ஒரு விடயம். இதுக்கும் பெரிய அளவில் அரசியலுக்கும் ஒரு மாற்ற இதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கு இன்னும் ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்படின்னா அதாவது சீமான் அவர்கள் 59 படமும் உதவாத படம், அது மனுஷன் பார்ப்பானா? ஒரு உதவாத படத்தை கொடுத்தோன்னா முதலமைச்சராகி வச்சுக்காங்க மக்கள் என்றதை திட்டி தீர்த்திருந்தார். அது உண்மையாக சொல்ல போனால் அதே இது இன்னும் ஒரு மேடையில் கதை கேட்கல சொல்கிறார். அப்படின்னா இப்போ உங்களுக்கு சீமானவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, உங்களுக்கு பிடிச்ச விஜயின் படம் எதுன்னு. அப்போ அதுக்கு பதிலளிக்கிறார், அந்த படம் பிடிக்கும், இந்த பிடிக்கும். ஸோ அப்போ அப்போ விஜயின் அரசியல் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஈடுபடாத ஒரு நேரம், அது அவருடைய ஒரு அன்பு தம்பியாக பார்த்த நேரம். இப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கையை விஜய் பிரட்டி போட்டு விட்டார். ஸோ அதாவது இவர் பிரட்டி போட்டது எப்படின்னு பார்த்தோம்னால், இவர் வரக்கூடாதுண்டு விஜயை கொண்டு வந்தோ அங்கே, அதாவது இந்த மிஷினில் வாக்கு போடுறது அங்கே போய் பேச்சுட்டு பலர் சொல்லுவாங்க. அப்போ மிஷினில் வாக்கு போட்டு ஏன் உண்மையாக சொல்ல போனால் ஒரு அமைச்சர் கூட வரையலாம் போயிருக்கும், கட்டாயம் வந்திருக்கலாம். ஆனால் இவரை எப்படியாவது விழுத்த வேணும், இவர் எப்படியாவது நாசமாக்கணும். இவர் வந்தால் அங்கே கல் இறக்கப்படும், கல் குடிக்கப்படும். இவர் வந்தால் அங்கே பிரபாகரன் போட்டோ எங்கள்ட தமிழ்நாட்டு இதுக்குள்ளே போகும், எங்களோட தமிழ்நாட்டு எல்லா இடம் பிரபாகரன் போட்டோ போகும். அப்போ இந்தியா என்னத்தை செய்ய போகுது பார்த்துக்கொண்டு ஒரு தீவிரவாதியின் போட்டோ கொண்டு வரான்னு ஒரு பெரிய ஒரு சிக்கலில் அம்பிடும். அப்போ அதற்காக இவரை சதி செய்து விழுத்தப்பட்டவர்கள் என்றதில் மாற்று கருத்தில். அப்போ அப்படி கொத்த நிலையில் இனி இவரை வாழ இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி, தமிழ்நாட்டு ஆசிரியர்கிட்டையும் எப்படியாவது இவரை பற்றி ஒரு வித்தியாசமான புரிதலை உருவாக்கணும் என்றதுக்காக, ஸோ இந்த படத்தை பார்த்து நம்பாதீங்கோ மக்களே என்றதுக்காக தான் இதெல்லாம் படமா என்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இயல்பாக நான் ஏன் இப்படி இந்த கதைக்கிறேன்டா, இது அரசியலில் இப்போ அவர்கிட்ட படமெல்லாம் சூப்பர், அவரை பற்றி இவரும் வாழ்த்து கொண்டு இருந்தால் அடுத்த முறை அவருக்கு மிஷன் தேவையில் தானாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். அப்போ இந்த கமலஹாசனாலே வெள்ளையனா போச்சு, இந்த ரஜினிகாந்தே ஓடிட்டார். ஸோ இப்போ அவர் திருப்பி தன்னை மனைவி அனுப்பியிருக்கிறார். ஸோ பின்னுக்கு தான் மனைவி முன்னுக்கு விட்டுருக்கார். ஸோ என்ன விஜய் வந்துட்டா நான் வெள்ளையில்லாத ஒரு ஆதங்கத்தோடு வெளிவந்தது எனக்கு தெரியலை. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நிலையில் இவர்கள் இந்த விடயங்களை கதைச்சிருக்கலாம். அப்போ அதே மாதிரி இப்போ சிலர் சீமான எண்ணத்துக்கு தலைவராக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சீமான தலைவராக்குன்னு சொல்கிறார்கள் யாருன்னு பார்த்தோம்னா, உண்மையாக சொல்ல போனால் எங்கள்கிட்ட சகோதர இனமான எங்கள்கிட்ட முஸ்லீம் இனங்களில் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் எப்படியாவது சீமான
விழுத்தோண்டு அவர்களுக்கும் எண்ணம் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கும் விடுதலை புலிகளை புரியாது, அவர்களும் இலங்கையெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் விடுதலை புலிகளை புரியாது. ஸோ அதே மாதிரி சிங்கள அரசுக்கும் விடுதலை புலிகள் புரியாது, தமிழ்நாட்டில் உருவெடுக்கக்கூடாது, அவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு நோக்கம். அதுதான் இப்போ ராஜபக்ச அந்த குடும்பத்திலேருந்து விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நமல் ராஜபக்ச. அப்படியான விடயங்களை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். ஸோ அப்போ இந்த விடயங்களை நாங்கள் கேவலப்படுத்தி உடனே சொல்ல முடியாது. சரி, ஆமரஜி திண்டார், மான்ரஜி திண்டார், மான்ரஜி இது ஒரு சிலது இதே ஒரு வகையில் புழுவாக இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு என்ன தேவை என்றதை தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் திருப்பியும் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுடைய முதலமைச்சர் விஜய் வந்தார், இந்த சிங்கப்படையணியை என்னத்துக்காக அமைச்சார்? அப்படி என்றால் காவல்துறையை கேவலப்படுத்துறாரா? அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. சிங்கப்படையணியை அமைச்சு காவல்துறையை கேவலப்படுத்துறாரு, இருக்கிற காவல்துறை காணாத அங்கே உள்ள பெண்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அப்போ என்னத்துக்கு சிங்கப்படை? அப்போ அது நாங்கள் தட்டி கேட்கலாம். அடுத்ததை பார்த்த மாதிரி இருந்தால் அந்த சிங்கப்படையணின்ற மீட்டிங்கில் பேசுகிறார் யார்? முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். ஆர் குற்றம் செய்தாலும் உடனே உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரியான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த மனதில் உடனே ஓடினது முதலமைச்சருக்கே தண்டனையை கொடுங்கள் என்ன, அவருடைய குடும்பத்தை நடுரோட்டில் விட்டுருக்கிறார், அவருடைய மனைவியை நடுரோட்டில் விட்டுருக்கார். அந்த மனைவி நடுரோட்டில் நிற்கிறது, அவள் டைவர்ஸ் எடுக்காமலும் டைவர்ஸ் கொடுக்காமலும் நடுவில் வச்சுக்கொண்டு இங்கே பக்கத்தில் திருச்சாவோட தெரிகிறார். ஸோ இதை ரசிகர்மாரும் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். அது எம்ஜிஆர் வச்சுக்காலோ கருணாநிதி வச்சுக்கலன்னு ஒரு புது சட்டத்தை அவர்களே தங்களுக்குள்ள போர்வையை போட்டு எந்த தலைவர் என்ன செய்தாலும் சந்தோஷம் என்றதை சொல்கிறாங்க. அப்போ அதைத்தான் இங்கே விமர்சிக்கிறீங்க, இதைத்தான் அங்கே விமர்சிக்கிறீங்க. இது ஒரு விமர்சனம். அதால் இவர் 100 கிலோமீட்டர் போகிறாரோ 59 படம் கூடாதோ என்றது அது அப்பாற்பட்டு விமர்சிக்கப்படுறாங்க. அவ்வளவுதான் அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம். அப்போ இதை நாங்கள் புரியாமல் நாங்கள் கண்டபடி கதைக்கக்கூடாது டிக்டாக்ல யூடியூப்ல அப்படியான விடயங்கள் என்றால் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்கண்ட நோக்கம் என்ன, தமிழற்ற நோக்கம் என்ன, ஈழத்தமிழற்ற நோக்கம் என்ன, எப்படியாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. அது முதலமைச்சர் விஜயால கிடைச்சாலும் சரி, அல்லாட்டி அஜித்குமாரால் கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி சீமானால் கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி வைகோவால் கிடைச்சாலும் சரி, எங்களுக்கு அதுதான் தேவை. அப்போ அதுக்கு நாங்கள் வழிய வைக்க வேணும். ஸோ இன்றைக்கு பார்த்தோம்னா அடுத்த பார்த்தோம்னா இன்றைக்கு எங்களோட இயக்குனர் சிகரம் பாரதிராஜ் அவருடைய இறுதி சடங்குகளை பாருங்கள் என்ன நடந்தது. ஸோ புலிக்கொடியை கொண்டு வந்து போக்குன்றாங்க. இன்றைக்கு அந்த புலிக்கொடியை போக்குன்றாங்க இன்றைக்குல நாங்கள் வேறு மாதிரி யோசிக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மூல முடுக்கெல்லாம் பாரதிராஜாவை தெரியாதாக்கள் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் அவ்வளோத்துக்கு சினிமாவில் ரெக்க கட்டி பறந்த ஒரு மனிதர். ஸோ அப்படி கொஞ்ச மனிதனுக்கு மேலே புலிக்கொடியை போக்கல அந்த அந்த இன்றைக்கு பிறந்த பிள்ளைலேருந்து அதாவது வளர்ந்த பிள்ளைவரை கேட்க போது என்ன கொடி ஏனுதை போக்குறீங்க, எங்கே தமிழ்நாட்டு கொடின்னு கேட்க போயிடு. ஸோ அப்படி கேட்கும் பொழுது அந்த 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 கொடியின் அர்த்தத்தை விளங்கப்படுத்தும் பொழுதுதான் உங்களோட தொப்புள் கொடிகள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், மறைக்கப்பட்டார்கள்ன்றது இன்னொரு பரம்பரைக்கு சொல்லிட்டு போகிறார் அண்ணன் சீமான் அவர்கள். ஸோ இதற்காகத்தான் அந்த சீமான் என்ற ஒரு ஜீவனை அதிகபட்சம் விரும்புகிறார். அவர் புழுகையில் பொய் சொல்லலை, அதெல்லாம் அரசியல் கதைகள். அது அரசியலில் திட்டுறது. விஜயும் நாளைக்கு சீமானை திட்டுவார், சீமானன் நாளைக்கு விஜயை திட்டுவார், விஜய் நாளைக்கு ஸ்டாலினை திட்டுவார், ஸ்டாலின் நாளைக்கு விஜயன் திட்டுவார், சீமானன் திட்டுவார், வைகோ நாளைக்கு சீமானை திட்டுவார். அப்படி மாறி 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 இவர்கள் திட்டுப்படுறதை நாங்கள் வேறு மாதிரி எங்கெண்டு ஆக்கள் அரசியலை செய்து அதாவது குழப்ப தேவையில்லை. அவர்கள் என்னதான் திட்டப்பட்டாலும் என்னதான் செய்தாலும் என்னதான் உண்மை போய் சொன்னாலும் புழுகினாலோ என்ன செய்தாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்தும் அரசியல் என்றதை புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எந்த பக்கத்தாலேயாவது ஈழத்தமிழருக்கு ஆதரவு இருக்க வேண்டும். அப்படி ஆதரவு இல்லாத தமிழ்நாடாக நாங்கள் மாத்துவமாக இருந்தால் அது எங்கண்ட தலையில் நாங்களே மண்ணை கிள்ளி கொட்டுறதுக்கு சமன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். முடிந்தவரை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முடிந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.